இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 5 எபிசோட் 93 நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்லயே நருட்டோ நான் ஒரு தவளை அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவான். கனெக்டிங் ஹார்ட்ஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில போடுவாங்க. காமா கீச்சி ஃப்ராக் சாங்க பாடும். காமா டாட்சுவோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னு திங்க் பண்ணுவான் நருட்டோ. காமா டாட்சு ஃப்ராக் சாங் பாடும். அதோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னு நருட்டோ திங்க் பண்ணிட்டு காமா டாட்சு மாதிரியே மூவ்மெண்ட்ஸ் கொடுப்பான். ஃப்ராக் சாங்க பாடிட்டு காமா டாட்சு மாதிரியே ஆடிட்டு இருப்பான். காமா கீச்சி ஃப்ராக் சாங்க பாடிட்டு நருட்டோ கிட்ட காமா டாட்சு பண்றதை நீ காப்பி பண்ணணும்னு இல்ல, அவனோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு ஏத்த விஷயங்களை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு பாரு, எமோஷனலா காமா டாட்சு எப்படி இருக்கான்னு மட்டும் புரிஞ்சுக்க அப்படின்னு காமா கீச்சி சொல்லும் போது தெரியும்ட்டே நருட்டோ காமா டாட்சுவோட காலம் மிதிச்சிருவான். காமா டாட்சு முறைக்கவும் மன்னிப்பு கேப்பா நருட்டோ. இதுக்கப்புறமா திரும்ப ஃப்ராக் சாங் பாடிட்டு டான்ஸ் ஆடுவாங்க. நருட்டோ மனசுக்குள்ள காமா டாட்சுவோட ஒண்ணு சேரணும் அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கும். திடீர்னு ஒரு ஃபீலிங் வரும். பார்த்தா காமா டாட்சு மாதிரி நிப்பா நருட்டோ. காமா டாட்சு வானத்தை பார்த்துட்டு அதை பார்க்க நல்ல ஒரு பெரிய கிரீம் பஃப் மாதிரி இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கும்லன்னு திங்க் பண்ணோம். காமா கீச்சி ரெண்டு பேரும் கனெக்ட் ஆயிட்டாங்கிற ஃபீலிங்ல இருப்பான். நருட்டோ காமா டாட்சு கிட்ட ஏதாச்சும் ஃபீல் பண்ணியன்னு சொல்லி கேட்கும் போது ஏன் கேக்குற அப்படிங்கும். ஜிராயா சிரிப்பாரு. இதுக்கப்புறமா நருட்டோவும் காமா டாட்சுவும் ராக் பேப்பர் சீசர் விளையாடுவாங்க. ரெண்டு பேருமே சொல்லி வச்ச மாதிரி ஸ்டோன் சீசர் அப்புறம் பேப்பர் இதே காமாவோட போடுவாங்க. அப்புறம் பேர் என்ன காமா டாட்சு அப்படின்ட்டு ரெண்டு பேருமே கத்துவாங்க. காமா கீச்சி இதெல்லாம் ஒரு சிங்க்னு சொல்ல முடியாது அப்படிங்கும். திரும்பவும் ரெண்டு பேரும் பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடுவாங்க. நருட்டோவோட வேர்வை கீழே சிந்தி செதற மாதிரி காட்டுவாங்க. செம டயர்டா இருப்பான் நருட்டோ. ஜிராயா இது உனக்கு தேவைப்படும் நினைக்கிறேன்ட்டு ஐஸ்கிரீமை கொடுப்பாரு. ரெண்டு பேரும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க. ஜிராயா நருட்டோவை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. காமா கீச்சி, காமா டாட்சு, சகுரா, சுனாடே, அப்புறம் நான் எங்க எல்லாத்துக்குமே நீ எவ்வளவு கடினமா உழைக்கிறேன்னு தெரியுது, ஆனா எது உன்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்துச்சு அப்படிங்கறத புரியாத விஷயமே அப்படின்னு பாரு ஜிராயா. நான் கிவ் அப் பண்ண மாட்டேன், அப்புறம் எங்கிட்ட தைரியம் இருக்கு அப்படின்ட்டு சாஸ்கே அப்படின்பா நருட்டோ. ஜிராயா ஆச்சரியமா பாப்பாரு. அவனும் நான் பண்ண எல்லா விஷயத்தையுமே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்பா நருட்டோ. எனக்கு தெரிஞ்சு புரிஞ்சுப்பான் அப்படின்னு பாரு ஜிராயா. நருட்டோ தூங்கி இருப்பான். காமா டாட்சு காமா கீச்சியும் டயர்ல தூங்கி இருக்கும். ஒரு பறவை கால்ல மெசேஜோட வரும். ஜிராயா நோட் பண்ணிருப்பாரு. ஜிராயா கிட்ட அந்த மெசேஜ் வந்து சேரவும் கொஞ்சம் ஷாக் ஆவாரு. நருட்டோவை படுக்க வச்சுட்டு அக்காட்சுகிய பத்தின விஷயம் இவங்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்ட்டு காமா கீச்சி அப்புறம் காமா டாட்சு கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க லீஃப் வில்லேஜுக்கு போங்க, அதனால நருட்டோவோட மிச்சம் இருக்க ட்ரைனிங்க்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்பாரு. காமா கீச்சி நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கும். காமா டாட்சு எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் இதை செய்வேன் அப்படிங்கும். ஜிராயா சரின்பாரு. நருட்டோவுக்கு குட் லக் சொல்லிட்டு கடினமா உழைக்கிறதாலேயே நீ கண்டிப்பா ஹொக்காகே ஆவ, உன்னோட தைரியத்தை மட்டும் எதுக்காகவும் விட்டு கொடுத்துறாத அப்படின்ட்டு போவாரு. ஹொக்காகே ஆபீஸ்ல காட்டுவாங்க. பாக்கும் அவங்க ரொம்பவுமே மோசமான தவிர்க்க முடியாத எதிரியோட மோதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இந்த கிறிஸ்டல கொடுக்கும். இதை எங்கிட்ட கொடுக்க சொன்னாங்களான்னு வாங்கி பார்த்துட்டு உள்ள என்ன அப்படின்ட்டு பாப்பாங்க. அந்த கிறிஸ்டலுக்குள்ள என்னமோ இருக்கு அப்படின்னு பசீஜுனே பாக்குன் அதுக்குள்ள இருக்கிறது ஷீனோவோட ஒரு பூச்சி தான், எதிரியோட ஜுட்சுல மாட்டி இருக்கு. கக்காஷி இதை அனலைஸ் பண்ண சொல்லி ரெக்வெஸ்ட் வச்சிருக்காரு அப்படிங்கும். இதை கேட்ட சொன்னாடே ஷாக் ஆயிட்டு சீஜுனேவை கூப்பிட்டு ஃபாரன்சிக் டீம் கிட்ட கொடுக்க சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. ஜிராயா கிளம்பி போனதை கேட்டு செம காண்டா இருப்பான். போறதுக்கு முன்னாடி இதை கொடுக்க சொன்னாருன்னு ஒரு லெட்டர் கொடுக்கும் காமா கீச்சி. நருட்டோ கடுப்போடவே அதை புடுங்குவான். காமா டாட்சுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தர சொல்லிருப்பாரு. நம்ம லீஃப் வில்லேஜுக்கு கிளம்பணும் அப்படின்னு காமா கீச்சி சொல்லவும் நருட்டோக்கு தலையை தொங்கி இருக்கும். காபுட்டோ கிட்ட காட்டுவாங்க. யுக்கிமாரு ஒரு மாதிரி அசந்து போன மாதிரி வியூவை பாத்துட்டு இருப்பான். காபுட்டோ என்னன்னு கேட்கவும் இந்த வழியா தானே நம்ம வந்தோம், நம்மளால மொத்த பள்ளத்தாக்கையுமே பார்க்க முடியுது அப்படின்ட்டு யுக்கிமாரு பாத்துட்டு இருக்கும் போது நருட்டோ வருவான். அவனை பார்த்தோன்னே யுக்கிமாருக்கு ஒரு மாதிரி குட் ஃபீல் இருக்கும். காபுட்டோ லார்ட் ஒரோச்சிமாரு நமக்காக தான் வெயிட் பண்றாரு, சீக்கிரமா போலாம் அப்படிங்கவும் சரின்ட்டு பின்னாடியே போவான் யுக்கிமாரு. இதுக்கப்புறமா டீம் மேட் அப்புறம் கக்காஷி காட்டுவாங்க. அக்கமாரு ஸ்டாப் ஆகவும் ஏதாவது ஸ்மெல் பண்ணியான்னு கீபா கேட்பான். இல்லைங்கோ. கக்காஷி எதையாவது கண்டுபிடிச்சான்னு கேட்கவும் இல்லைன்பா, ஒரு சென்ட் கூட வரல அப்படின்ட்டு. ஹினாட்டாவோட பியாக்குகானுக்குமே எதுவும் விசிபிளா இருக்காது. வவ்வால பார்த்துட்டு ஷாக் ஆவா ஹினாட்டா. சில அறிகுறிகள் இருக்கு அப்படின்னு ஷீனோ. என்னன்ட்டு கீபா எக்ஸைட் ஆகி கேட்கவும் என்னோட பூச்சியை பத்தி ரொம்ப எக்ஸைட் ஆகாது அப்படின்னு ஷீனோ. உன்னோட பூச்சிகளா, அதான் 10,000 பூச்சியில இருந்துட்டே ஒண்ணுல என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்பான். கிறிஸ்டல் ரிலீஸ் அப்ப ஷீனாவோட 10,000 பூச்சிகள்ல ஒரே ஒரு பூச்சி மட்டும் தப்பிச்சிருக்கும், அதோட இம்யூனே சிஸ்டத்தினாலதான் அது அப்படி இருந்துச்சு அப்படின்பா. அது ஒரு வகையில நமக்கு ஒரு சொத்து மாதிரி தான் அப்படின்பா ஷீனோ. சொத்தா எந்த வகையிலும் கேட்பான் கீபா. ஏன்னா அது எதிரியோட ஜுட்சுல இருந்து மாட்டிக்காம சர்வைவ் ஆயிருக்கு அப்படிங்கவும் கக்காஷி அதோட இம்யூனே சிஸ்டம் பத்தி சொல்ல வரையான்னு சொல்லி கேட்பாரு. கக்காஷி என்னோட பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் அது வாழ்றது சில மணி நேரங்கள் தான், அப்புறம் அந்த கிறிஸ்டல் ரிலீஸ்ல இருந்து எதிர்ப்பு சக்தி உள்ள அந்த பூச்சி கொஞ்ச நேரத்திலேயே நிறைய குட்டிகளை போடும் அப்படின்னு ஷீனோ சொல்லவும் செம எக்ஸைட் ஆவான் கீபா. வேற லெவல் போ அப்படின்பா. சொல்ல போனா எனிமியோட அந்த ஜுட்சுல இருந்து இன்னுமே நிறைய பூச்சிகள் சர்வைவ் ஆயிருக்கும், அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்பா ஷீனோ. அதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு ஹினாட்டா கீபா சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயத்த ஷீனோ மறுத்துருவான். ஏன்னா குருட்டுத்தனமா இவங்க பூச்சிகளை மட்டுமே தேடுறதுக்கு போய் வேற ஏதாவது விஷயங்கள் நடந்தா அந்த மாதிரியான எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்க கூடாது, நானே பாத்துக்கிறேன் அப்படின்றான். வேணான்னு சொல்றதுனாவது கொஞ்சம் நல்ல விதமா சொல்றேன் அப்படின்பா கீபா. டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலனா அப்படின்பா ஷீனோ. கீபாக்கு ஒரு மாதிரி கடுப்பாதான் இருக்கும். கக்காஷி ஷீனோவை எதிரியோட ஜுட்சுல இருந்து எஸ்கேப் ஆன பூச்சிகளை கண்டுபிடிக்க தாட்டி விட்டுட்டு நம்ம எனிமியை தேடி போலாம் அப்படின்பாரு. இந்த டீம் ரெண்டா ஸ்பிளிட் ஆவாங்க. இதெல்லாம் அந்த வவ்வால் பாத்துட்டு கிளம்பும். இதுக்கப்புறமா ரிஞ்சி, கிகிரி, ஹீஹோ, நுராரி 4
பேரும் சூதாட்டம் ஆடுவாங்க. ரிஞ்சி தான் ஜெயிச்சிருப்பா. எப்ப பார்த்தாலும் நீயே ஜெயிக்கிறே, சீட் பண்ற என்னன்னு சொல்லி கிகிரி கேட்பான். ரிஞ்சி லக்க பத்தி பேசுவான். இவங்களுக்கு எல்லாம் லக்கே இல்ல, எனக்கு தான் இருக்குங்கிற மாதிரி. கிகிரி ரிஞ்சியோட லக்க பத்தி பேசிட்டு திரும்ப டைஸா ரோல் பண்ணுவான். அதுலயும் தோத்துருப்பான். செம கடுப்பா இருப்பான். கோசு அவ இன்னும் வரல அப்படின்பா. இத கேட்ட ரிஞ்சி அவன் பக்கத்தால எந்திரிச்சு போவான். எங்களோட விளையாட வரேன்னு சொல்லி கேட்பான். கோசு எதுவும் பேசாதனால என்ன தவிர்க்கிறே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, இன்னத்துக்கு நீ எஸ்கேப் போய் ஓடி இருப்பேன்னு நினைச்சா அப்படின்பா ரிஞ்சி. நான் எதுக்கு ஓடணும், அவளுக்கு ஈக்குவல் மேட்ச் கூட நான் கிடையாது, கண்டிப்பா தோத்துருவான் அப்படின்பா கோசு. அப்படின்னா அவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஒழுங்கு பிள்ளைய நடந்துக்கு போறேன் அப்படின்ட்டு நக்கல் பண்ணுவான். கோசு அப்படின்னா நீங்க தப்பிச்சு போகலையா, நம்மள யார் உயிர் பொழைச்சு கடைசி வரைக்கும் வாழ்வாங்கிற ஃபைட்லயே 4 பேரும் ஒன்னா இருந்ததை நான் பார்த்தேன். 4 பேரும் அப்பையில இருந்தே டீம் தானே அப்படின்னு கோசு கேட்கவும் எல்லாருமே ஷாக் ஆவாங்க. ரிஞ்சி மட்டும் சிரிப்பான். பிரச்சனையில இருக்கும் போது காப்பாத்துறது நல்லது தானே. நாங்க எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துகிட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பாத்திக்கணுங்கிறத எப்பவோ பேசி முடிவு பண்ணி வச்சுட்டோம். தங்களோட பவர் மேல மட்டும் நம்பிக்கை வச்சவனுங்களா அங்க சிம்பிளா செத்தே போயிட்டாங்க. அதனால நான் சொல்றது என்னன்னா, எங்களோட அறிவு தான் எங்களை காப்பாத்தி இருக்கு. ஒருவேளை அது மட்டும் ஒரே ஒருத்தருக்கான போட்டியா இருந்துச்சுன்னா நாங்க தான் எங்களுக்குள்ள சண்டை போட்டிருப்போம். சொல்லப்போனா அந்த இடத்துல தனி ஒரு பர்சனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த நீ, ஒருவேளை நாங்களே தனித்தனியா சண்டை போடுற மாதிரி இருந்தா உங்ககிட்ட இருந்து விலகிதான் இருந்திருப்போம். ஆனா இங்க நாங்க 4 பேர் இருக்கோம். நாங்க 4 பேர் இருக்க வரைக்கும் உன்னால எங்களை தோக்கடிக்க முடியாது. சொல்ல போனா நம்மள இப்ப டீம் கூரனுக்கு கீழே இருக்கோம். அதனால நம்ம சேர்ந்துதான் வேலை செஞ்சாகணும் பெரிய பையா அப்படின்பா ரிஞ்சி. கிகிரி கூரன் மேல கடுப்புல இருப்பா. ரொம்பவுமே மோசமான மறைவிடத்துல கொண்டு வந்து விட்டுட்டா அப்படின்னு. ரிஞ்சி எந்திரிச்சு வெளியே என்ன நடக்குதுன்னு நான் பாத்துட்டு வர போறேன்னு கிளம்பிடுவான். இதுக்கப்புறமா வெளியே காட்டுவாங்க. ரிஞ்சி கண்ண மூடி நிப்பா. வவ்வாலோட சத்தம் கேட்ட உடனே கண்ண முடிப்பான். கக்காஷியும் டீம்மேட்டும் இருக்கும் போது ஒரு வவ்வால் வந்துச்சு இல்லையா, அதுதான் ரிஞ்சி கிட்ட வரும். ஏதாவது கண்டுபிடிச்சான்னு சொல்லி ரிஞ்சி கேட்கவும் அந்த வவ்வால் ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் பல்சஸ வெளியிடவுமே அது பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கன்வே பண்ணிருக்கும் ரிஞ்சி கிட்ட. பயங்கர ஷாக் ஆவான். அக்கமாரு போற வழியில ஸ்டாப் ஆயிருக்கும். என்னாச்சுன்னு கேட்பான் கீபா. இதுக்கப்புறமா ரிஞ்சி கிட்ட காட்டுவாங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை டெலிவரி பண்ணிரு அப்படின்ட்டு விசில் பண்ற மாதிரி விரல வைப்பான். சவுண்ட் வராது. வவ்வாலுக்கு மட்டும் புரியுற மாதிரியான ஃப்ரீக்வன்சி சவுண்ட் மட்டும் தான் கொடுத்திருப்பான். கிளம்பி போயிருக்கும். கோசு இந்த இடத்துக்கு வந்துட்டு வெளியே என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் தானே வந்தேன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்கும் போது இல்ல அப்படியே சும்மா அப்படின்பா. கோசு அப்படின்னா நானும் உன் கூட வரேன் அப்படின்பா. ஏன் என்னோட அட்வைஸ கேட்கவா அப்படின்னு ரிஞ்சி கேட்பான். இதுக்கப்புறமா கக்காஷி கிட்ட காட்டுவாங்க. அக்கமாரு திடீர்னு ஸ்டாப் ஆயிருக்க முடியாது. அதுக்கான காரணம் என்னன்னா வவ்வாலுக்கு மட்டும் புரியுற மாதிரியான அந்த ஃப்ரீக்வன்சி சவுண்ட் கொடுத்திருப்பான் இல்லையா ரிஞ்சி. அந்த ஃப்ரீக்வன்சி சவுண்ட் பாத்தீங்கன்னா டாக்ஸுக்கும் தெளிவா புரியும். அந்த விஷயத்த ஃபீல் பண்ணதுனாலதான் அக்கமாரு ஸ்டாப் ஆயிருக்கும். கக்காஷி டாக் விசிலான்னு சொல்லி கேட்பாரு. அந்த சவுண்ட் கேட்டனாலதான் அக்கமாரு ஸ்டாப் ஆனா அப்படின்பா கீபா. ஹினாட்டா அப்படின்னா எதிரிகிட்டையும் நாய் இருக்குமான்னு சொல்லி கேட்பா. மனுஷங்களோட ஸ்மெல் அழிக்கிறது வேணா ஈஸி, ஆனா நாய்க்கு மேல வர வாசத்தை அவ்வளவு ஈஸியா அழிக்க முடியாது. அப்படி மட்டும் அவங்க டாக வச்சிருந்தாங்கன்னா அவங்களை என்னத்துக்கு நாங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருப்போம் அப்படின்பா. டாக் விசில் எந்த டைரக்ஷன்ல இருந்து வந்துச்சுன்னு சொல்லி கேட்பாரு கக்காஷி. அது தெரியல, ஆனா ரொம்பவே பக்கத்துல தான் இருக்காங்க அப்படின்பா கீபா. நருட்டோ வில்லேஜுக்கு வந்திருப்பா. முதல் வேளை ராமன் சாப்பிட்டு போய் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு திங்க் பண்ணிட்டு போகும்போது கோனஹாமர் வந்துட்டு ஹாட் ஸ்பிரிங்ல பயங்கர செக்ஸியான ஜுட்சுவை கத்துக்குவீங்க போல, அதை விட என்னோட பயங்கரமா இருக்கும்ட்டு அவனோட ஹாரம் ஜுட்சுவை பண்ணுவான். நருட்டோ மண்டையிலே போட்டி எடுத்துட்டு போவான். இதுக்கப்புறமா ட்ரைனிங் ஃபீல்ட்ல காட்டுவாங்க. அத்தாச்சோட அடி வச்சுட்டு ஒரு பவுல் ராமன் வாங்கி தரையா நீ அப்படின்பா கோனஹாமரும். யோசிக்காம அந்த ஒரு ஜுட்சுவை பண்ணல, அதுக்கு தாண்டா அது அப்படின்பா நருட்டோ. சமனிங் ஜுட்சு பண்ணுவான். காமா கீச்சி அப்புறம் காமா டாட்சு வருவாங்க. கோனஹாமரு பிரதர் நருட்டோவோட சமனிங்க அது அப்படின்ட்டு ஷாக் ஆவான். சொல்ல போனா இவங்க பொடியனுங்க, இதை விட பெரிய அளவே நான் சமன் பண்ணுவேன் அப்படின்பா நருட்டோ. காமா கீச்சி பக்கத்துல வரவும் கோனஹாமரு பயந்து ஓடிடுவான். யார பார்த்து பொடி என்ன, எங்க அப்பாவுக்கே நீ தாண்டா உதவியாளர் அப்படின்பா. இன்னைக்கு ஒரே நாள் இவன் முன்னால என்ன மாசம் நடந்துக்கு விட அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் பண்ணி கேட்பான் நருட்டோ. இதுக்கப்புறமா ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கத்துவான். காமா டாட்சு ஸ்நாக்ஸ் எங்கன்னு கேட்கவும் நருட்டோ ஸ்நாக்ஸ்ங்கிற விஷயத்தவே மறந்துருப்பான். அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு ட்ரைனிங்க்கு அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்பா. என்ன எங்களை ஸ்நாக்ஸ் இல்லாம தான் கூப்பிட்டியா, வா நான் போலாம் அப்படின்பா. நருட்டோ ஸ்டாப் பண்ணிட்டு கோனஹாமரு கிட்ட பர்ஸ கொடுத்து போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாடா அப்படின்பா. மூட்டையே வாங்கிட்டு வந்திருப்பான் கோனஹாமரு. என்கிட்ட காசுலாம் கரியா போச்சு அப்படின்ட்டு இருப்பான் நருட்டோ. காமா டாட்சு மொத்தத்தையும் எடுத்து வாய்க்குள்ள போட்டிருக்கோம். கோனஹாமரு இதன் கூட பார்த்துட்டு எக்ஸைட் ஆவான். என்ன மொத்தத்தையும் முழுங்கிட்டியான்ட்டு பாப்பா நருட்டோ. உள்ள இருக்க ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு பாக்ஸ் அப்புறம் அந்த பேக் எல்லாம் தூக்கி வெளியே போடும். காமா டாட்சு ரொம்பவுமே கேவலமா இருக்குடா அப்படின்பா நருட்டோ. நருட்டோ நல்லா மூச்சு இழுத்துட்டு காமா டாட்சுவை நல்லா கேட்டுக்க அப்படின்ட்டு, ட்ரைனிங்ல எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணினா பெருவி சேஜ் நீ கனவுலும் கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான ஸ்நாக்ஸ் உனக்கு கொடுப்பாரு, ஹார்ட் ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு நருட்டோ கத்தவும் சரி அப்படின்னு காமா டாட்சு. நருட்டோ இதுக்கு முன்னாடி சிங்க் பண்ண ட்ரைனிங் தான் பண்ணிருப்பான். இந்த டைம்ல இதுக்கு முன்னாடி பெருவி சேஜும் ஜிராயாவும் காமாரிக்கியும் அந்த வாட்டர் புல்லட் ஜுட்சு பண்ணிருப்பாங்க இல்லையா. கரெக்டா ஜிராயா அவரோட சக்கராவை செலுத்தும் போது காமாரிக்கு வாட்டர் புல்லட் பண்ணும் போது வெறித்தனமான அட்டாக் நடந்திருக்கும். அந்த மாதிரியான விஷயத்த பண்ணி பார்க்கலாம் அப்படின்பா. காமா டாட்சுவை கூப்பிட்டு வாட்டர் பிஸ்டல் பண்ணு, நான் கரெக்டான டைம்ல என்னோட சக்கராவை செலுத்துறேன் அப்படின்பா. வாட்டர் பிஸ்டலா அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்கும் காமா டாட்சு. வாட்டர் ஸ்டைல யூஸ் பண்ணி உன்னோட வாயில இருந்து தண்ணிய வெடிக்கிற அளவுக்கான ஃபோர்ஸ்ல வெளியிடணும் அப்படின்பா நருட்டோ. வாட்டர் ஸ்டைலா அண்ணாத்தே, இவன் சொன்ன எந்த விஷயமுமே எனக்கு புரியாதுங்கிறத இவனுக்கு புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு காமா டாட்சு
காமகீச்சி கிட்ட சொல்லவும் காமகீச்சி இவனுக்கு எந்த ஒரு வாட்டர் ஸ்டைல் நின்றுச்சுமே தெரியாது அப்படிங்கும். நருட்டோ கடுப்பாவா, என்னடா தவளையா வந்துட்டு வாட்டர் ஸ்டைல் தெரியாதா உங்களுக்கு, அதான் ஸ்ட்ராங் அப்படின்னு. தெரியாதியா அப்படிங்கும் காமகீச்சி. காமெடி தானே பண்றீங்க, அப்புறம் எதுக்குடா சேர்ந்து ட்ரைனிங் பண்ணோம் அப்படின்னு கத்துவா நருட்டோ. கத்துனா மட்டும் வேலையாகுமா, அவனால என்ன முடியுமோ அதான்டா பண்ண முடியும் அப்படின்பா காமகீச்சி. அப்படின்னா உன்னால பண்ண முடியுமான்னு சொல்லி நருட்டோ கேட்பான். காமகீச்சி யோசிக்கவும் எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண போறது இல்லையான்னு கேட்பான் நருட்டோ. இல்ல முடியாது அப்படின்னு காமகீச்சி சொல்லவும் ஏன்னு கத்துவான் நருட்டோ. பக்கத்தால கூப்பிடும். என்னடா முணங்கிட்டு இருக்க, என்னன்னு சொல்றான்ட்டு பக்கத்தால போவான். காமகீச்சி மெதுவா சொல்லும். நருட்டோக்கு பெருசா புரிஞ்சிருக்காது, என்னதான் சொல்றேன்ட்டு கேட்பான். திரும்பவும் பேசும். நருட்டோக்கு சுத்தமாவே கேட்காது. திரும்ப சொல்லு, நல்லா சொல்லு அப்படின்ட்டு காதை கொடுப்பான். காமகீச்சி சொல்றது இவனுக்கு மறுபடியும் புரியாது. டேய் என்ன இரிட்டேட் பண்ணாம தெளிவா சொல்றான்னு கத்துவான் நருட்டோ. எனக்கு வாட்டர் ஸ்டைல் ஜுட்ஸு எதுவுமே தெரியாதுடா அப்படின்னு கத்தும் காமகீச்சி. நருட்டோ அலறுவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா என் நைட் ஆஃப் ரைன் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா நருட்டோவும் காமகீச்சியும் ஹாட் ஸ்பிரிங்ல இருக்கும் போது நடந்த விஷயத்த காட்டுவாங்க. சொர்க்கம் மாதிரி இருக்கிற இடம் அப்படின்பா நருட்டோ. காமகீச்சி எதுக்காக காமாரிக்கியோட சேர்ந்து இந்த ஒரு விஷயத்த நீ பிராக்டிஸ் பண்ணலன்னு சொல்லி கேட்பான். அதுவா ஆரம்பத்துல இருந்தே எங்களுக்கு அது செட் ஆகல அப்படின்பா. பிளாஷ்பேக் போவாங்க. காமாரிக்கிய ஃபர்ஸ்ட் டைம் நருட்டோ பார்க்கும் போதே ஜிராயா கொலாபரேஷன் நின்றுக்கான மாஸ்டரே இவருதான் அப்படின்பாரு. காமாரிக்கு நருட்டோவை கிஸ் பண்ணிருக்கோம். செம கடுப்பாவா நருட்டோ. இதுக்கப்புறமா ட்ரைனிங்ல எந்த ஒரு விஷயமுமே பாத்தீங்கன்னா நருட்டோக்கும் காமாரிக்கும் செட் ஆயிருக்காது. கடைசி கட்டமா ஃப்ராக் மாதிரி ட்ரெஸ் பண்ண சொல்லும். நருட்டோ இதுக்கு ஒத்துக்க மாட்டான். காமாரிக்கு கடுப்பாகும். ட்ரைனிங் வேணுமா வேண்டாமாங்கும். நருட்டோக்கு இதுல பெரிய இன்ட்ரெஸ்டே இருக்காது. ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டு இருப்பாங்க. ஜிராயா இப்போதைக்கு நருட்டோக்கு இந்த பயிற்சி செட் ஆகாது போல அப்படின்னு திங்க் பண்ணுவாரு. ரெண்டு பேத்துக்கும் செட் ஆயிருக்காது. காமகீச்சி ஆக்சுவலா அவர் நல்லவர் தான் அப்படிங்கும். இதோட இந்த எபிசோட் முடியுது.